ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாத இறுதியில் எங்களுக்கு ஓர் உபதேசம் செய்தார்கள். மனிதர்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது. அது பரக்கத் செய்யப்பட்ட மாதமாகும். அதில் லைலத்துல் கத்ரு என்ற ஓர் இரவு இருக்கிறது. அது 1000 மாதங்களை விடச் சிறந்த இரவாகும். அதில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். அதனுடைய இரவு நேரங்களில் நின்று தராவீஹ் தொழுவதை நன்மைக்குரிய செயலாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான். எந்த மனிதர் ஓர் நற்செயலை செய்து அல்லாஹிடம் நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்கிறாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபார்லை நிறைவேற்றியவர் போன்றவராவார். இம்மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபார்லை நிறைவேற்றுபவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் 70 பர்லுகளை நிறைவேற்றியவர் போன்றவராவார். மேலும் இம்மாதம் பொறுமையின் மாதமாகும். பொறுமையின் பிரதிபலன் சொர்க்கமாகும். இன்னும் இம்மாதம் மனிதர்களுடன் கலந்துரவாடி அவர்களின் சுகத்துக்கங்களில் பங்கு கொள்கிற மாதமாகும். இந்த மாதத்தில் ஒரு முஃமினுடைய ரிஸ்க் உணவு அதிகரிக்கப்படுகிறது. எந்த மனிதரேனும் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிப்பாரானால் அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நரக நெருப்பிலிருந்து அவர் விடுதலை பெறுவதற்கும் காரணமாகிவிடும். மேலும் நோன்பு வைத்தவருடைய நன்மையைப் போன்று இவருக்கும் நன்மைகள் கிடைக்கும். எனினும் அந்த நோன்பாளியுடைய நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, யா ரசூலல்லாஹ், எங்களில் அனைவரும் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிக்கும் சக்தி உடையவர்களாக இல்லையே என்று சஹாபாக்கள் வினவினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு பேரீத்தம் பழம் அல்லது ஒரு மிடறு தண்ணீர் அல்லது ஒரு மிடறு பால் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு நோன்பு திறக்கச் செய்தாலும் அவருக்கும் அல்லாஹு தாலா அந்த நன்மையை வழங்கிடுவான் என்று கூறிய பின், இம்மாதத்தின் முதற்பகுதி அல்லாஹுடைய ரஹ்மத்தாகவும் நடுப்பகுதி பாவமன்னிப்பாகவும் இறுதிப்பகுதி நரக நெருப்பை விட்டு விடுதலை பெறுவதாகவும் இருக்கின்றன. எவரேனும் இம்மாதத்தில் தன் அடிமைகள், வேலைக்காரர்கள் ஆகியோருடைய வேலைப்பளுவை குறைப்பாரானால் அல்லாஹு தாலா அவரை மன்னித்து அவருக்கு நரக விடுதலையும் அளித்திடுவான். மேலும் இம்மாதத்தில் 4 விஷயங்களை அதிகமாகச் செய்து வாருங்கள். அவற்றில் 2 விஷயங்களை உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹு தாலாவை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காக உள்ளவையாகும். இன்னும் 2 விஷயங்களை விட்டும் நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் இரட்சகனை திருப்திப்படுத்தக்கூடிய முந்திய 2 விஷயங்களாவன. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அதிகமாக கூறுவதும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதும் ஆகும். நீங்கள் தேவையற்றிருக்க முடியாத மற்றும் 2 விஷயங்களாவன. நீங்கள் அல்லாஹுத் அலாவிடம் சொர்க்கத்தை கேட்பதும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதுமாகும். இன்னும் எவர் ஒரு நோன்பாளிக்கு நீர் புகட்டுவாரோ கியாமத்து நாளில் என்னுடைய ஹவ்வலுல் கவ்தரிலிருந்து அல்லாஹ் அவருக்கு நீர் புகட்டிடுவான். அதனால் சொர்க்கம் செல்லும் வரை அவருக்கு தாகம் என்பதே ஏற்படாது என்று அருளினார்கள். நூல் தர்ஃகீப். இது போன்ற அல் குரான் மற்றும் அல்ஹதீஸ்களின் பொக்கிஷங்களை அறிந்து கொள்ள ஈமான் நினைவூட்டலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள்.